Hi, hello and welcome to Tech with Hema. இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேபிளில் ஒரு பர்டிகுலர் காலம்க்கு நான் டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தேன்னா, நான் இன்சர்ட் பண்ணும்போது அந்த காலம்க்கு நான் வேல்யூ கொடுக்கலன்னா கூட அந்த டிஃபால்ட்டாக கொடுத்த வேல்யூவை வந்து அதை எடுத்துக்கும். நல்லுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாமல் அந்த டிஃபால்ட் வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து எடுத்துக்கும். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த காலம்க்கு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணுன்னா அந்த நம்ம என்ன மென்ஷன் பண்ணுற வேல்யூவை வந்து எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் கண்ட்ரின்னு ஒரு காலம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வேர்கார் டேட்டா டைப். இதுக்கு நான் டிஃபால்ட் வேல்யூ வந்து இந்தியான்னு அசைன் பண்ணுறேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணும்போது எப்படி கொடுக்கணுன்னா, காலம் நேம், டேட்டா டைப், டிஃபால்ட்ன்ற கீவேர்ட், அதில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து இந்தியான்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் வந்து கண்ட்ரிக்கு வந்து வேல்யூ கொடுக்கல, ஜஸ்ட் நான் ஜெண்டர் வரைக்கும் தான் வந்து நான் வந்து வேல்யூஸ் கொடுக்குறேன். கண்ட்ரிக்கு வந்து வேல்யூ கொடுக்காம நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த டேபிள் என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியா கொடுக்கவே இல்லை, பட் ஸ்டில் வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூ கொடுத்ததுனால கண்ட்ரி வந்து இந்தியான்னு சொல்லிட்டு அசைன் ஆகிருக்கு, நல்லுன்னு அசைன் ஆகாமல். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன் கண்ட்ரிக்கு அப்படின்னா, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்ரீலங்கான்னு கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ மென்ஷன் பண்ணதுனால நம்ம மென்ஷன் பண்ண வேல்யூ எடுத்துக்கிச்சு. நம்ம அந்த காலம்க்கு வேல்யூ கொடுக்காதப்போ அதை வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது இந்த டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். இதே வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணும்போது ஆல்ரெடி க்ரியேட் ஆன டேபிளில் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நீங்கள் பண்ண முடியும். இப்போ நான் இந்த டிஃபால்ட் இல்லாமல் நான் இந்த டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆல்டர் பண்ணும்போது எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா, ஆல்டர் டேபிள் நேம், ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு ஒரு நேமு, டிஃபால்ட் கீவேர்டு, அதுக்கப்புறம் என்ன வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அதை கொடுத்துட்டு ஃபார் அந்த காலம் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் இதை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஆட் ஆகிடுச்சு. இதே நீங்கள் வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து ட்ராப் பண்ணணுன்னா ஆல்டர் டேபிள் நேம், ட்ராப் கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்வலில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye-bye.